மசாலா சேமியா செய்ய போகிறோம், பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நெல்லை சுவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல்லையும் அழுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 100 தக்காளி, பச்சை மிளகாய் ஒரு 4, கொத்தமல்லி தலை கொஞ்சம், 100 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நம்ம பெருவரலுக்கு பாதி அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கணும், ஒரு பூண்டு எடுத்துக்கணும், ஒரு சின்ன பட்டை, 2 லவங்கம் போட்டிருக்கோம். லவங்கம்னா கிராமம்னு சொல்லுவாங்க. ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். ஒரு அன்னாச்சி பூவில் பாதி போட்டிருக்கிறேன். 2 பச்சை மிளகா, பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லுவாங்க. அந்த பெருஞ்சீரகத்தை வறுத்து போட்டுக்கிறோம், ஏன்னா அரைக்கிறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். வானல் வச்சுக்கோங்க. வானல் சூடானதும் சேமியா போடுங்க. 500 கிராம் சேமியா. அதை இளம் தீயில் வறுக்கணும். தீயை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது, இதமான தீயில் வைக்கணும். இது தடி சேமியா இருக்கனால தண்ணி கொஞ்சம் பார்த்து வைக்கணும். நான் வந்து 500க்கு ஒரு பாத்திரத்தில் 500 கிராம் இருந்துச்சு. ஆனால் ஒரு பாத்திரத்தில் இருந்தேன், கரெக்டாக ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த கிண்ணத்தில் அதுக்கு 1.5 கிண்ணம் தண்ணி ஊற்றிருக்குறேன், ஒரு பெரிய கிண்ணத்தில். சேமியா வறுபட்டுடுச்சு. ஒரு பாத்திரத்தில் கொட்டி வைங்க, ஆற வைங்க. இப்போ பாத்திரத்தில் 25 ml எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் பச்சை மிளகாய் போடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. 100 கிராம் வெட்டி வச்சுருக்கோம், அந்த வெங்காயத்தை போடுங்க. பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு போடுறோன்னா பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு போடுறது. கல்லுப்பு போட்டிருக்கேன் நல்லா வதங்கிறதுக்காக. வதங்கிடுச்சு, நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். வெட்டி வச்சுருக்க தக்காளியை போடணும். தக்காளி போட்டுக்கனால கொஞ்சம் மூடி வச்சு கிளறினீங்கன்னா கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு இருக்குது, அந்த மசாலையை போட்டு வதக்க விடணும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதில் மிளகாத்தூள் போடணும், 1 ஸ்பூனு. அரை ஸ்பூன் தனியாத்தூள். தனியாத்தூள்னால் கொத்தமல்லி தூள்னு அர்த்தம். கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க, தனியாத்தூள்னு சொல்லுவாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். நான் 1 கப்பு சேமியா வச்சுருந்தேன், அது 500 கிராம். 1 கப்பு ஒரு கிண்ணத்தில் வச்சுருந்தேன். அந்த கிண்ணத்துக்கு பெரிய கிண்ணத்துக்கு கிண்ணம் தண்ணி ஊற்றிருக்கிறேன். நான் தண்ணியை ஃபஸ்ட்டு பக்கத்து அடுப்பில் நல்லா சூடு பண்ணிடுங்க. அதுவே நல்லா சூடாயிரும். சூடானது கரெக்டாக இருக்கும் அந்த பக்கம். அதை எடுத்து சூடானதுக்கப்புறம் ஊற்றுங்க. உப்பு போட்டிருக்கேன் நான். இப்போ கொஞ்சம் முன்னாடியும் கொஞ்சம் போட்டேன், வெங்காயம் வதங்கும் போது. இப்பவும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த தண்ணி கொதிக்கும் போது சேமியா போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க. பாருங்கள், நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி இருக்குது பாருங்கள். பயந்துடாதுங்க நீங்கள் தண்ணி நிறையா இருக்கும் அப்படின்ட்டு. அது நல்லா தடி சேமியா இருக்கனால நல்லா அது நல்லா தண்ணியெல்லாம் குடிச்சிடும். பாருங்கள், தண்ணி வற்றி இருக்குது. இன்னும் வேகணும் சேமியா. மூடி வைக்கக்கூடாது. இப்போது பாருங்கள், நல்லா சுத்தமாக தண்ணி வற்றிருச்சு. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க.
அடி பிடிக்காமல் கிளறுங்க அடியில். இப்போ வந்து ஏதாவது மூடி வச்சு சிம்மில் வச்சுக்கிட்டு மூடி வச்சிடணும் ஒரு 5 நிமிஷம். இப்போ பாருங்கள் வெந்துடுச்சு. நல்லா மலர்ந்துருக்கு பாருங்கள், பூ மாதிரி மலர்ந்துருக்கு, நல்லா வெந்திருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நல்லா கிளறி விடணும், ஏன்னா அப்படி கட்டி மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கிளறி விடுங்க. அப்படியே உருந்துட்டு இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் அப்படி உதிரியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு அட்டகாசமாக. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.